ஓம் சாந்தி. மனன புரட்சி என்ற தலைப்பில் 21 நாளுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு நாம் அவ்யக்த முரளியை ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இன்றைய முரளியோட தேதி 9/3/2013. முதல்ல ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. நான் சொல்கிறத ஓவியத்தின் மூலமாக ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்துகிற ஒரு திறமையான ஓவியர் வேணும்னு அறிவிக்கிறாரு. அப்புறம் அந்த ராஜா ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. நான் 3 அளவுகோல்களை கொடுப்பேன். அந்த 3 அளவுகோல்லையும் யார் சிறப்பாக தேர்ச்சி பெறாங்களோ அவங்க விரும்பக்கூடிய எந்த பரிசையும் நான் கொடுப்பேன். அவங்க எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன், நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பரிசுக்கு எந்த ஒரு வரமும் இல்லை. இதை கேட்டவுடனே நிறைய ஓவியர்கள் அங்கே வராங்க. அந்த நேரத்தில் ஒரு சாதாரண வயதான ஓவியரும் அங்கே வராரு. ராஜா முதல்ல அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் செழிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஓவியத்தை வரைங்கன்னு. அப்போ அந்த ஓவியர் செழிப்பை காட்டக்கூடிய செல்வம், சொத்து, வளம், குபேரன் போன்ற பல விஷயங்களை அந்த ஓவியத்தில் வரைகிறாங்க. அதை பார்த்த ராஜா இதில் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் ராஜா 2வது அளவுகோலை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அமைதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஓவியத்தை வரைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஓவியர் ஒரு அழகான இயற்கை காட்சியை வரைகிறாங்க. அதோட அமைதியான சூழல், இயற்கையினுடைய சந்நிதி, ஒரு யோகி மற்றும் அமைதியை உணர்த்தக்கூடிய இசை, இதெல்லாமே ஓவியத்தில் வரைகிறாங்க. அதை பார்த்த ராஜா இதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. இப்போ 3வது அளவுகோலை ராஜா கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பரமாத்மாவின் விளம்பரம் என்ற தலைப்பில் ஒரு ஓவியத்தை வரையணும்னு சொல்கிறாங்க. இது கேட்டோடனே அந்த வயசான ஓவியர் ரொம்ப பதட்டப்படுறாரு. ஏன்னா முதல் 2 தலைப்புகளுக்கான செழிப்பும் அமைதியும் ஓவியமாக வெளிப்படுத்துறது ஈஸியாக இருந்தது. ஆனால் பரமாத்மாவோட விளம்பரம் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான தலைப்பாக இருந்தது. அதனால் அவர் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட ஆலோசகர்கள்கிட்டையும் நான் என்ன ஓவியம் வரையலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவருக்கு நண்பர்கள் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, அவருடைய நண்பர்கள் அவருக்கு எப்படிப்பட்ட ஓவியத்தை வரைய சொல்லியிருப்பாங்க? ஒருவேளை மழை பெய்யறப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு விரல்ல மலையை தூக்கி எல்லாரையும் பாதுகாப்பாக வரைந்திருப்பது போன்ற ஓவியத்தை வரையலான்னு சொல்லியிருக்காங்க. மேலேருந்து எவ்வளோ துக்கங்களும் சவால்களும் வந்தாலும் பரமாத்மா நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்காரு அப்படின்றத அந்த ஓவியம் வெளிப்படுத்தலாம். இல்லை ஒருவர் வலத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஹே பிரபு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி மேலே பரமாத்மாவோட உருவம் இருக்கிற மாதிரியும் வரையலாம். இல்லை பரமாத்மாவை குறிக்கக்கூடிய ஒளி புள்ளியை மட்டும் வரையலாம். இல்லை மிகப்பெரிய புயல் வீசிட்டு இருக்கு, அந்த புயலின் நடுவில் ஒரு யோகி அசைக்க முடியாத நிலையில் உட்கார்ந்துருக்க மாதிரி வரையலாம். இது கூட பரமாத்மாவோட செய்தியை வெளிப்படுத்தும். இப்போ நீங்கள் எல்லாரும் சொன்ன கருத்துக்கள் சரிதான். ஆனால் அந்த வயசான ஓவியர் என்ன வரைஞ்சாரு தெரியுமா? அந்த ஒரு சாதாரண மனிதரை அவர் ஒரு சாதாரண மனுஷரை வரைஞ்சாரு. அந்த மனிதரின் முகம் ரொம்ப புன்னகையோடு இருந்தது. அவர் ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ் போட்டிருந்தாரு. மேலும் அவர் ஏதோ ஒரு சேவையை செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி இருந்தது, வாழ்க்கையில் திருப்தி இருந்தது, செயலில் சேவை மனப்பான்மை இருந்தது. அந்த ஓவியத்தை பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா அந்த ஓவியரும் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியது. என்ன அப்படின்னா, பரமாத்மா வார்த்தைகளால் மட்டும் விளம்பரம் படுத்த முடியாது. நம்மளுடைய மகிழ்ச்சியான முகம், நம்மளுடைய திருப்தியான வாழ்க்கை, நம்மளுடைய சேவை மனப்பான்மை, இதுதான் பரமாத்மாவோட உண்மையான விளம்பரமாக இருக்கு. ஆனால் அதனால இந்த ஓவியர் 3வது அளவுகோல்லையும் பாஸ் ஆயிட்டாரு. ராஜா அவர் என்ன பரிசு ஆசைப்பட்டாரோ அதை கொடுத்தாங்க. மேலும் அவரை தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இன்றைய முரளியிலிருந்து 7 வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். முதல் வார்த்தை பரிவர்த்தன். பரிவர்த்தன்னா என்ன? மாற்றம், சேஞ்ச் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம், நிலை மாற்றம், சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லலாம். இப்போ பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு மாறுறது, இது எல்லாமே பரிவர்த்தத்தினுடைய அர்த்தம், அதாவது மாற்றம்னு சொல்லுவாங்க. இப்போ இதனுடைய பாவார்த்தத்தை பார்க்கலாம். இப்போ பரிவர்த்தனம் அப்படின்னா மூல சொரூபத்தை நோக்கி திரும்ப போகிறது. பழைய சம்ஸ்காரங்களை விட்டுட்டு நம்மளோட உண்மையான ஆன்மீக சொரூபத்தை நோக்கி முன்னேறது, எதிர்மறையிலிருந்து நேர்மறையை நோக்கி முன்னேறது, ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய தொடக்கமாக மாத்துறது, சுய தர்மத்தை நோக்கி முன்னேறது. இந்த முரளியில அவ்யக்த பாப்தாதா சொல்றாங்க, மாற்றம் தான் முன்னேற்றத்தின் சாதனம். மாற்றம் இல்லாம முன்னேற்றம் இருக்க முடியாது. இயற்கையிலையும் நாம இதை பார்க்குறோம்.
பருவம் மாறுது, இரவு பகலா மாறுது, விதை மரமா மாறுது. ஒவ்வொரு விஷயமும் ஒரு சுழற்சியிலிருந்து மாறிட்டே இருக்கு. அதனால பரிவர்த்தனம், மாற்றம் அப்படின்றது இயற்கையினுடைய விதி. முன்னேற்றத்தின் சாதனம் மாற்றமாக தான் இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம், மாற்றம் அப்படின்னா என்ன? இப்போ தேக அபிமானத்துல இருந்து ஆத்ம அபிமானமா ஆகணும், தன்னைத்தானே மாத்திக்கணும், காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மோல்டு செஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான ரியல் கோல்ட் ஆகும். பழைய சம்ஸ்காரங்களை விட்டுட்டு தெய்வீக சம்ஸ்காரங்களை தாரணை பண்ணணும். சைதன்யத்தினுடைய உயர்வு, விழிப்புணர்வு, பரமாத்மாவோட ஸ்ரீமத் படி நடக்கிறது. நாம் ஸ்ரீமத்தின் மீது நடக்கிறப்போ கலியுக சம்ஸ்காரங்கள்லேருந்து சத்யுக சம்ஸ்காரத்தை நோக்கி நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். விழிப்புணர்வோட கர்மம் பண்ணுறோம். விழிப்புணர்வோட கர்மம் பண்ணுறப்போ அந்த கர்மம் நல்ல கர்மமாக ஆகிடும். அதனால நம்ம முன்னேற்றம் நடைபெறும். வெளி உலகத்தில் அவங்க பழைய உலகத்தை தெரிஞ்சிட்டு இருக்கிறது மாதிரி. ஆனால் நாம் பழைய உலகம் மாறிட்டுருக்கு, மாற்றம் அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அழிவு அப்படின்றதுக்கும் பரிவர்த்தனம்ன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மாற்றம் 2 விதமாக இருக்குது. ஒன்று காலத்தோட மாற்றம், இன்னொன்று பாபாவோட ஸ்ரீமத்தினால இருக்கக்கூடிய மாற்றம். ஒரு பரிவர்த்தனம் கட்டாயத்தினால வர்றது, இன்னொன்று அன்பால் வர்றது. இப்போ இந்த முரளியில் பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு குழந்தைகளினுடைய மாற்றத்தின் ஜெயந்தி. நாம் இருளிலிருந்து ஒளியை நோக்கி முன்னேறுறோம். நாமளும் ஒளியை நோக்கி தான் முன்னேறிட்டுருக்கோம். மற்ற ஆத்மாக்களையும் ஒளியை நோக்கி முன்னேற்றிட்டுருக்கோம், வெளிச்சத்தை நோக்கி. இப்போ இதுதான் மாற்றம். இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒருத்தவங்க சுகம் அப்படின்றத நடிச்சு காமிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கிறது, மகிழ்ச்சியில் டான்ஸ் ஆடுறது, செழிப்பை அனுபவம் பண்ணுறது. இன்னொருத்தவங்க துக்கம், அவங்க அமைதி இல்லாமல் இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டணும். அதன் பிறகு ஒருவர் அமைதி அப்படின்றத நடிச்சு காட்டணும். இதுதான் நம்மளுடைய மாற்றம். துக்கத்திலிருந்து சுகம், அமைதியிலிருந்து அமைதியின்மையிலிருந்து அமைதி, பலகீனத்திலிருந்து சக்தி, இருட்டிலிருந்து வெளிச்சம். இதுதான் ஆன்மீக மாற்றம். ஓகே, அடுத்தது 2வது பாயிண்ட், லைட், ஒளி. இந்த வார்த்தை லைட் அப்படின்னா ஒளி, வெளிச்சம், பிரகாசம், ஜோதி, சூரியன், தேஜஸ், விடியல், சூரியோதயம், பகலின் ஆரம்பம், இருளுக்கு குப்பை, இருள் முடிஞ்சிருச்சு, குட் பாய், அந்த மாதிரி இதெல்லாமே ஒளி, லைட். இதெல்லாமே ஒளியினுடைய சொற்கள். இப்போ ஒளியினுடைய மாற்றம் என்ன? ஒளினா என்ன? முக்தி, ஞானத்தின் ஒளி, ஜீவன் முக்தி, அறியாமையிலிருந்து விடுதலை, பலகீனத்திலிருந்து விடுதலை, பயம், கவலை, சிந்தனையிலிருந்து விடுதலை, சத்தியத்தை நோக்கி முன்னேறது. லைட் அப்படின்னா லேசான நிலை. லைட் அப்படின்னா தெளிவு, கிளாரிட்டி. ஏன்னா ஒளி இருக்கிறப்போ எல்லாமே தெளிவாயிடும். ஆன்மீக அர்த்தத்தில் லைட் அப்படின்னா சுமையை இறக்கிடுறது, சுமையிலிருந்து விடுபடுறது, ஃபரிஸ்தா நிலையை அனுபவம் பண்ணுறது, டபுள் லைட் ஆகுறது, நிர்விக்ன நிலையில் இருக்கிறது, உற்சாகத்திலையும் உல்லாசத்துலேயும் உற்சவத்திலையும் இருக்கிறது, மற்ற ஆத்மாக்களுக்கு வழிகாட்டுறது. இந்த முரளியில் பாபா சொல்கிறாங்க, நெற்றியில் ஒளிரக்கூடிய ஒரு ஒளியாக தன்னை தானே பாருங்க. நான் இந்த உடல் அல்ல, நான் நெற்றியில் ஒளிரக்கூடிய ஒளி, நான் ஆத்மா, என்கிட்ட எல்லா குணமும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ நான் தெய்வீகத்தை நோக்கி முன்னேறிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைங்க. அடுத்து 3வது வார்த்தை ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா அப்படின்னா ஏஞ்சல், தேவதூதர் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித ஆத்மா. அப்புறம் டபுள் லைட், ஒளியின் ஆடை அணிந்தவர், பறக்கக்கூடியவர், அனைவருக்கும் உதவியாளர், தேக மற்றும் தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கிறவங்க, பியாராவாக இருப்பாங்க. அப்புறம் தெய்வீக தூதர், சூட்சும வதனவாசி, கல்யாணக்காரி ஆத்மா. இப்போ ஃபரிஸ்தாவினுடைய பாவார்த்தம் லேசான தன்மை, தேகத்திலிருந்து விலகி இருக்கணும், சேவையில் எப்போவுமே தயாராக இருக்கணும், விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கிறது, எல்லாருக்கும் அன்பானவராக இருக்கிறது, பந்தனமற்றவராக இருக்கிறது, எல்லாருக்கும் உதவியாளராக இருக்கிறது, எல்லா ஆத்மாக்கள் கிட்டையும் சுப பாவனையும் சுப காமனாவையும் வைக்கிறது, எல்லார்கிட்டையும் ஞாராவா விலகியும் அன்பானவராகவும் இருக்கிறது. ஃபரிஸ்தா யாரிடமும் பற்றுதல் வைக்க மாட்டாங்க, ஆனால் எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க. வெளியில் யாராவது கடுமையாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சுப பாவனை சுப ஆசையை வச்சுருப்பாங்க. ஃபரிஸ்தா எல்லாருடைய கல்யாணத்தையும், அதாவது நன்மையை விரும்புவாங்க, எல்லாரையும் பரமாத்மாவோட இணைப்பாங்க. ஃபரிஸ்தாவின் ஆழமான அர்த்தம் டபுள் நைட் நிலை இல்லையா? அப்போ ஃபரிஸ்தானா டபுள் லைட் நிலை, லைட்டாக இருக்கிறது.
மற்றவங்களையும் லைட்டாக மாற்றுறது. எல்லா குணங்களாலும் நிறைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை பார்ப்பாங்க. சாட்சாத்கார மூர்த்தியாக இருப்பாங்க. பரமாத்மாவுக்கு உண்மையான துணையாக இருப்பாங்க. சாட்சி திருஷ்டியாளராக இருப்பாங்க. சிந்தனை, சொல், செயல் மூணுலையும் பவித்திரமாக இருப்பாங்க. அவங்க சாந்தி தூதர், பீஸ் மெசஞ்சர், அவங்க பற்றற்றவராக இருப்பாங்க. அப்படி இருந்து கர்மம் பண்ணுவாங்க. ஆனால் கர்மத்தில் சிக்கிக்க மாட்டாங்க. தேக உலகத்தில் சிக்கிக்க மாட்டாங்க. கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பாங்க அப்படின்னு ஃபரிஸ்தாவுக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஃபரிஸ்தா அப்படின்னா லேசான தன்மையில் இருப்பாங்க. இப்போ இதுதான் ஃபரிஸ்தாவினுடைய வார்த்தை. அடுத்து 4வது ஹீரோ. ஹீரோ அப்படின்னா டைமண்ட், ஹீரா அப்படின்னா ஹிந்தியில் ஹீரான்னு சொன்னால் டைமண்ட், வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரத்தினம், விலை மதிக்க முடியாத கல். அப்புறம் மதிப்பிட முடியாத செல்வம், விலை மதிப்பற்ற நிதி, மணி, ரொம்ப மதிப்புமிக்க செல்வம், கடினமானது, ஒளிர்வானது. இப்போ ஹீரா அப்படின்னா வைரம். வைரத்தினுடைய ஒளிர்வை யாராலும் மிஞ்ச முடியாது. அது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இப்போ ஹீராவோட பாவார்த்தம் என்ன? ரத்தினங்களின் ராஜா, குணங்களால் நிறைந்த ஆத்மா. நமக்குள்ள எல்லா தெய்வீக குணங்களும் வெளிப்படுறப்போ நான் ஒரு சாதாரண சிப்பியிலிருந்து வைரமா ஆகிறேன். பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய புத்தி கல் புத்தியிலிருந்து பாரஸ் புத்தியா ஆகுது. பரமாத்மாவோட ஞானம் நம்ம புத்தியை விலை மதிக்க முடியாத வைரமாக மாத்துது. நம்மளுடைய வாழ்க்கையை ஒளிர்வாக மாத்துது. நம்மளுடைய குணங்கள் நம்மளை வைரமா மாத்துது. இப்போ ஹீரா அப்படின்னா வைரம். வைரம் ரொம்ப விலை மதிக்க முடியாதது. இது பூமிக்குள்ளே இருந்தாலும் அதனுடைய மதிப்பு குறையாது. அதை வெட்டி செதுக்கி மெருகூட்டும் போது கூட அது ஒளி இன்னும் அதிகமாக தான் வெளிப்படுது. அதே மாதிரி நாமளும் ஒவ்வொரு சாதாரண ஆத்மா இல்லை. நாம் பரமாத்மாவோட விலை மதிப்பு மிக்க குழந்தைகள். அப்போது ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டேயும் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டேயும் ஏதாவது ஒரு குணம் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் அந்த குணங்கள் பழைய சன்ஸ்காரம் மறைச்சிருது. கோபம், அகங்காரம், பொறாமை, கவலை, பயம் இப்படின்னு வீணான சங்கல்பம் இது எல்லாமே ஆத்மாவுடைய நூலைய ஒளியை மறைக்குது. ஆனால் பாபாவோட ஞானம் என்ன பண்ணுது? அது பாபா கிட்ட இருக்கக்கூடிய மறைந்திருக்கும் அந்த வார்த்தையை திரும்ப வெளிப்படுத்துது. பாபாவோட ஞானம் நம்மளை கல் புத்தியிலிருந்து பாரஸ் புத்தியா மாத்துது. கல் புத்தி அப்படின்னா என்ன? தன்னுடைய உண்மையான மதிப்பை தெரிஞ்சுக்காம இருக்கிறது. இப்போ உடலையே நான் அப்படின்னு நினைக்கிறது, சூழ்நிலைகளால் ஈஸியாக பாதிப்படைகிறது, மற்றவங்களோட பலகீனத்தை பார்க்கறது. ஆனால் பாரஸ் புத்தி அப்படின்னா என்ன? நான் ஒரு சாந்த ஸ்வரூப ஆத்மா, நான் பரமாத்மாவோட குழந்தை அப்படின்னு இந்த நினைவுலையே இருக்கிறது. இப்போ இன்னைக்கான கிளாஸில் நாம் ரொம்ப ஆழமான அழகான ஆன்மீக விஷயத்தை பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கதை பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன பார்த்தோம்? பரமாத்மாவோட உண்மையான விளம்பரம் எது? வார்த்தைகளால் மட்டும் செயல்படுறது இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையின் மூலம் செய்யப்படுறது. நம்ம முகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறப்போ, நம்மளுடைய நடத்தையில் இனிமை இருக்கிறப்போ, நம்ம வாழ்க்கையில் திருப்தி இருக்கிறப்போ, நம்ம கர்மத்தில் சேவை மனப்பான்மை இருக்கும்போது நம்மளை பார்க்கக்கூடிய மற்ற ஆத்மாக்கள் இவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறப்பு தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் பரமாத்மாவோட உண்மையான விளம்பரம். அதுக்கப்புறம் நாம் முதல் வார்த்தை என்ன பார்த்தோம்? பரிவர்த்தன், மாற்றம் அப்படின்னு பார்த்தோம். பரிவர்த்தனம்னா என்ன பார்த்தோம்? பழைய உடலை விட்டுட்டு புதுசை ஏற்றுக்கிறது. எதிர்மறையிலேருந்து நேர்மறையை நோக்கி முன்னேறது. தேக அபிமானத்திலேருந்து ஆத்ம அபிமானத்தை நோக்கி வர்றது. பழைய சம்ஸ்காரத்துலேருந்து தெய்வீக சம்ஸ்காரங்களை நோக்கி முன்னேறது. அதனால் பாபா சொல்கிறாங்க, பரிவர்த்தனமே முன்னேற்றத்தின் சாதனம். மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் கிடையாது. விதை ஒரு மரமாகுது, இரவு பகலாகுது, ஒரு பருவம் இன்னொரு பருவம் ஆகுது. இயற்கையின் ஒவ்வொரு விஷயமும் தொடர்ந்து பரிவர்த்தனம் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி நாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமாக அமைதியாக இருக்க முடியுமா? இன்னைக்கு நான் கோவத்தை குறைச்சிக்க முடியுமா? இன்னைக்கு நான் மற்றவங்களுடைய சிறப்பை பார்க்க முடியுமா? இன்னைக்கு நான் என் சங்கல்பங்களை இன்னும் தூய்மையாக ஆக்க முடியுமா? அப்படின்னு சின்ன சின்ன மாற்றம் தான் ஒரு நாள் நம்மளை முழுமையானவராக மாற்றும். அப்புறம் ஒளி, லைட், அந்த வார்த்தையை பார்த்தோம். இப்போ லைட்னா வெளிச்சம், ஞானம், தெளிவு, ஜோதி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன ஒளி வந்தால் கூட இருள் இருக்கிற இடத்துல அந்த இருள் ஓடி போயிடும். அதே மாதிரி ஆத்மாவினுடைய வாழ்க்கையில் ஞானத்தின் ஒளி வரப்போ அறியாமை, பயம், கவலை, குழப்பம், வாழ்க்கையினுடைய பதை தெளிவாயிடும். இதெல்லாம் குறைஞ்சு இப்போ லைட் அப்படின்னா ஒளி மட்டும் இல்லை, மனசினுடைய லேசான நிலை. நாம் எந்த சுமையும் வச்சுக்காம கடந்த காலத்தின் சுமை எல்லாத்தையும் விட்டுட்டு
வீணான சங்கல்பத்தினுடைய சுமை எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளின் சுமையை இறக்கிட்டு பரமாத்மா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறப்போ நாம் டபுள் லைட் ஆகிடலாம். இப்போது லைட்டாகவும் ஆகிடலாம், அதாவது லேசான தன்மையாக ஆகிடலாம், ஒளி நிறைந்தவராக ஆகிடலாம். இப்போ ஃபரிஸ்தா அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். ஃபரிஸ்தானா தேக சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கணும், ஞாராவாக இருக்கணும், பியாராவாக இருக்கணும், எல்லா பந்தனத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்யணும், ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சிக்கிக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆத்மாலையும் குறைய பார்க்க மாட்டாங்க, சிறப்புகளை பார்ப்பாங்க. இப்போ எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? அப்போ அதை பற்றி நாம் ஃபரிஸ்தானா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமளே நினைவுபடுத்திக்கணும், நான் இந்த தேகம் இல்லை, நான் ஒளிமயமான ஆத்மா, நான் சுமையற்ற ஃபரிஸ்தா, நான் எல்லாருக்கும் சுகத்தை அமைதியை வழங்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு. அப்புறம் ஹீரானா வைரம்ன்ற வார்த்தையை பார்த்தோம். இப்போ விலை மதிக்க முடியாதது, அது கடினமானது, ஒளிரக்கூடியது, மதிப்பிட முடியாதது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவோட விலை மதிப்பற்ற ரத்தினமாக இருக்கீங்க. சாதாரண ஆத்மா இல்லை, யாருமே பலகீனமானவங்க இல்லை, பரமாத்மாவோட குழந்தைங்க. இப்போ அமைதி இருக்குது, அன்பு இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, தூய்மை இருக்குது, சக்தி இருக்குது, ஆனந்தம் இருக்குது. இந்த தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துகிறப்போ ஒரு சாதாரண ஆத்மாவும் வைரத்தை மாதிரி ஒளிர ஆரம்பிச்சிருவாங்க. பாபாவினுடையவராக ஆயிட்டாங்கன்னா கல் புத்தியிலேருந்து தங்க புத்தியோடையவராக ஆயிடலாம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் மாற்றம் அடையணும், ஞானத்தின் ஒளியாக இருக்கணும், ஃபரிஸ்தா ரூபத்தை வெளிப்படுத்தணும், வைரத்தை போல் நம்மளுடைய தெய்வீக ஒளியை ஒளிர செய்யணும், நம்ம வாழ்க்கையே பரமாத்மாவோட விளம்பரமாக இருக்கணும், நம்ம முகத்தை பார்த்து மற்ற ஆத்மாக்கள் மகிழ்ச்சி அடையணும், நம்ம வார்த்தைகள்னால மற்ற ஆத்மாக்கள் என்ன ஆகணும், அமைதியை அனுபவம் பண்ணணும், நம்ம கர்மங்களை பார்த்து மற்ற ஆத்மாக்கள் தெய்வீகத்தை அனுபவம் பண்ணணும், நம்ம வாழ்க்கை பரமாத்மாவோட அன்பையும் ஞானத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்தணும். இன்னைக்கு நாம் எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள எந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், ஞானத்தின் ஒளியாக இருப்பேன், டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக இருப்பேன், பரமாத்மாவோட விலை மதிப்பற்ற வைரமான குழந்தையாக ஒளிர்வேன் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். நாம் மாறுறப்போ உலகம் மாறுது, நாம் ஒளியாகிறப்போ பல ஆத்மாக்களோட இருள் விலகுது, நாம் ஃபரிஸ்தா ஆகிறப்போ உலகம் முழுவதும் அமைதியினுடைய கதிர்கள் பரவுது. நல்லது. ஓம் சாந்தி.